Let's go. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ராமேஸ்வரம் vlog. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு நாளில் ராமேஸ்வரத்தில் இருக்கிற நல்ல நல்ல பிளேஸ் எதெல்லாம் சுற்றி பார்க்கலன்றதையும், அதுக்கப்புறமா நாங்கள் எந்தெந்த பிளேஸ்லாம் போனோம் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் ஒரு பிளான் மாதிரி கொடுக்க போகிறேன், எந்தெந்த பிளேசஸ்லாம் வந்து ஒன் டேயில் விசிட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும்ன்ட்டு. ஸோ இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் வசந்தாஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒன் டே டூர் ஆஃப் ராமேஸ்வரம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரம் தான் போயிட்டுருக்கோம் வேனில். ஸோ நம்ம வந்து ட்ரெயினே பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் போவோம். அன்ஃபார்ச்சுனேட்டாக அங்கே வந்து பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறதுனால இப்போதைக்கு விடலை. ஆல்மோஸ்ட் ஏப்ரல் லாஸ்ட்டில் விடுவாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த பிரிட்ஜு தான் வந்து பாம்பன் ஐலாண்டையும் அதுக்கப்புறமா மண்டபத்தையும் இணைக்கிற பிரிட்ஜு. ஸோ நான் வந்து 10 இயர்ஸ் பிஃபோர் கூட ராமேஸ்வரம் வந்தேன். அப்போ வந்து ஒரு ஷிப்பு வந்து இடிச்சுது பாம்பன் ரயில்வே பிரிட்ஜை. அப்போ கூட என்னால் போக முடியலை. ஸோ பார்த்திங்கன்னா இப்போயும் போக முடியலை. ஸோ இங்கே பாருங்கள், 2 பாம்பன் ரயில்வே பிரிட்ஜு. ஸோ ஃபஸ்ட்டு இருக்குது வந்து ஓல்டு பிரிட்ஜு, செகண்டு தான் வந்து நியூ பிரிட்ஜு. நியூ பிரிட்ஜோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. எங்கே இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் முடியலன்னா இன்னும் வந்து 5% ஆஃப் ஒர்க்கு வந்து ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்குதான்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் போல். ஸோ இந்த ட்ரெயின் வந்து நாங்கள் வந்த ட்ரெயின் தான். எல்லா பேசஞ்சர்ஸும் இறக்கி விட்டுட்டு ட்ரெயின் மட்டும் சோலோவாக போகுது. ஸோ பார்த்திங்கன்னா அதனால தான் வந்து எல்லா பேசஞ்சர்ஸும் வந்து மண்டபத்தில் இறக்கி விட்டாங்க. ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா எங்களோட ஜேர்னியை வந்து காலையில் 4 மணிக்கு ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஏன்னா வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு போகிற பிளேஸே பார்த்திங்கன்னா ராமநாத சுவாமி டெம்பிள் தான். ஸோ கோவில் வந்து காலையில் 4 மணிக்கு திறக்க ஆரம்பிச்சிருவாங்க. 5 மணிலேருந்து பக்தர்கள் எல்லாம் அலோடு. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் ஜேர்னியை. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்திங்கன்னா, ராமேஸ்வரம் டெம்பிளோட பார்க்கிங்கான தான் இருக்கும். ஸோ இந்த பார்க்கிங் சார்ஜ் எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு வேனுக்கு ஒரு சார்ஜ் இல்லை. ஸோ வேனுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆளுக்கு 50 ரூபா. ஸோ அப்படின்னு அந்த வேனுக்கு சார்ஜ் போடுறாங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் பீச்சு. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, அக்னி தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல தான் வந்து அமாவாசை அன்றைக்கி வந்து இறந்து போனவர்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாருக்கும் வந்து தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இந்த அக்னி தீர்த்தத்தில் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கோவிலுக்குள்ளே வந்து 22 தீர்த்தம் ஊற்றுவாங்க. அந்த தீர்த்தத்தில் வந்து குளிச்சுட்டு தான் போயிட்டு சாமி பார்ப்பாங்க. அதுதான் வந்து இந்த கோவிலோட ஐதீகம். ஸோ இப்போ நம்ம எங்கே போய்ட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா, 22 தீர்த்தத்தில் குளிக்க தான் போயிட்டுருக்கோம். ஸோ அங்கேயே உள்ளே கூட நம்ம வந்து தீர்த்தத்தில் குளித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ட்ரெஸ் மாற்றிட்டு டேரெக்டாக வந்து தேவஸ்தானம் போகலாம். ஸோ பார்த்திங்கன்னா உள்ளே வந்து தேவஸ்தானத்தை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபோனில் வந்து நாட் அலோடு. ஸோ நாங்கள் போன டைமில் வந்து கூட்டம் வந்து நார்மல் தாங்க, ரொம்ப கூட்டம்லாம் இல்லை. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து 22 தீர்த்தத்தில் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு உள்ளே வந்து தேவஸ்தானத்தில் வந்து இப்போ நின்றுட்டோம். ஸோ உள்ள தேவஸ்தானத்துக்கு போகும்போது ஃபோன் வந்து நாட் அலோடுனால நான் வந்து ஃபோன் வந்து வேனில் வச்சுட்டு போயிட்டேன். ஸோ அதனால் கேப்சர் பண்ண முடியல. ஸோ அதனால் மன்னிச்சிடுங்க. உள்ளே வந்து சாமிலாம் வந்து நல்லா பார்த்தாங்க. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்திங்கன்னா, ஸ்ரீ ராமர் பாதத்தாண்ட தான் இருக்கும். ராமர் வந்து இலங்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த குன்றில் தான் வந்து தங்கினார்ன்ட்டு வரலாறு இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து ராமரோட பாதத்தோட அச்சியும் இருக்குது. ஸோ அதை தான் வந்து இங்கே கோவிலை கட்டி வச்சுருக்காங்க.
இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் பீச்சும் அதுக்கப்புறம் ராமேஸ்வரம் டெம்பிளோட கோபுரமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராகவே தெரியும். ஸோ நம்ம இப்போ அடுத்து எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் மிசைல் மேன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயோட வீட்டுக்கு தான் போகிறோம். ஸோ அந்த இடம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட்டால் கவர் ஆகிருக்கு. உண்மையிலே வந்து அங்கே விற்கிற ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து டீசென்ட் ப்ரைஸில் உண்மையிலே ப்ராடக்ட் எல்லாம் நல்லாயிருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா இந்த மார்க்கெட்டுக்கு பின்னாடி தான் வந்து ஐயாவோட வீடு இருக்குது. ஸோ இந்த ஸ்டோரில் தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம். இது ப்ரொமோஷன் இல்லை, இது முழுக்க என்னோட ஓன் ஃபீட்பேக் தான். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா கலாமையோட வீடு. ஸோ ராமேஸ்வரத்தில் ஏதாச்சும் பர்ச்சேஸ் இருந்தால் இங்கே வாங்க. ஸோ நான் உங்களுக்கு எது ப்ரிஃபர் பண்ணுவேன் பார்த்திங்கன்னா சமாதி தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அங்கே போயிடுங்க, அது இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த கிளிப்பை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருப்பீங்க. வேறு எதுவும் இல்லை, த லாஸ்ட் லேண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்பாட்டான இந்த ஒன் அண்ட் ஒன்லி தனுஷ்கோடி தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள், தண்ணியெல்லாம் எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த சைடு வந்து பே ஆஃப் பெங்கால், ஸோ அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா பெருங்கடல். ஸோ பாருங்கள் எவ்வளோ கிளியராக கிறிஸ்டல் கிளியராக இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயமே மாங்காய் தாங்க. உண்மையிலேயே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக செம்மையாக இருக்குங்க. நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அடுத்து நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா கோதண்டராமன் கோவிலுக்கு தான் போகிறோம். ஸோ இங்கே தான் வந்து இலங்கை போர்லாம் முடிஞ்ச உடனே ராவணனோட தம்பியான விபீஷணனுக்கு வந்து இங்கே தான் வந்து பட்டாபிஷேகம் நடந்தது என்று சொல்கிறாங்க. ஸோ அப்படியே அந்த கோயிலுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வந்து க்ரீன் மேட் மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. என்னடான்ட்டு போய் பார்த்தா வந்து ராமர் கல்லுங்க, அதான் மிதக்கும் கல் இருக்கும் பார்த்திங்களா, அது அந்த கல்லை வந்து தலைமையில் தூக்கி வச்சுட்டு வந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்லுமா. ஸோ அதுக்கு சார்ஜ் வந்து 20 ரூபாவோ 50 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. ஸோ அப்படியே தனுஷ்கோடியிலேருந்து ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்துட்டு ஒரு டிஃபனை போட்டோம். ஸோ உண்மையிலே இந்த ஹோட்டலில் வந்து நல்லா இருந்தது. ஸோ நாங்கள் ஆர்டர் பண்ணது மீல்ஸ் தான். உண்மையிலே வந்து அடிப்பொலியானுங்க, உண்மையிலே செம்மையாக இருந்தது மீல்ஸு. ஸோ அதுக்கப்புறமா டிஃபன்லாம் முடிச்சுட்டு பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில், ஸோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து மகாலட்சுமி கோவில் இருக்குது. ஸோ அதையும் பார்த்தோம். ஸோ உண்மையிலே 2 கோயிலுமே உண்மையிலே நல்லா இருந்தது. இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயிலுக்கு ஒரு வரலாறே இருக்குது. ஸோ அதை வந்து உள்ளே போனால் சொல்லுவாங்க, உண்மையிலே கேட்குறதுக்கு அருமையாக இருக்கும். ஸோ அப்படியே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா லக்ஷ்மண தீர்த்தம்னு ஒரு கோவில் இருக்குது. உண்மையிலே அது நல்லா இருக்குங்க சுற்றி பார்க்குறதுக்கு. உள்ளே வந்து குளமும் இருக்கும். அந்த குளத்தில் உள்ள மீனுக்கு வந்து நீங்கள் பொறி கூட போடலாம். உண்மையிலே நல்லாயிருக்கும். ஸோ நாங்கள் அடுத்த வந்த இடம் பார்த்திங்கன்னா த ஹோலி ஐலாண்ட் ஆஃப் ராமேஸ்வரம். ஸோ பார்த்திங்கன்னா நாங்கள் வரத்துக்குள்ளேயே இதை மூடிட்டாங்க. ஸோ நாங்கள் தனுஷ்கோடியில் ஓவராக டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனால டாக்டர் ஏபிஜே மெமோரியலும் பார்க்க முடியல, அதுக்கப்புறமா இந்த ஐலாண்டும் விசிட் பண்ண முடியல. ஸோ நான் தவற விட்டதை நீங்கள் தவற விடாதீங்க. ஸோ இந்த வீடியோ லாஸ்ட்டில் பாருங்கள், ஒரு பிளான் மாதிரி கொடுக்குறேன். அந்த பிளானை பக்காவாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து மேஜரான எல்லா பிளேஸும் வந்து நீங்கள் விசிட் பண்ணிடலாங்க. ஸோ பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த இடத்த மிஸ் பண்ணிட்டோம். ஐ மீன் இங்கே இருக்கிற போட் ரைடை மிஸ் பண்ணிட்டோங்க. அதை தாங்க சொல்ல வந்தேன். போட் ரைடு தான் இந்த இடம் ஃபேமஸ்ஸு. ஸோ அதை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து பிளான்குள்ளே வந்துடுவோம். ஸோ நான் சொல்கிற பிளான் எல்லாம் வந்து பாசிபிளாக ஒர்க் அவுட் ஆகிற பிளான் தாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஜேர்னியை வந்து 5:30 மணிக்கு ஆரம்பிச்சிருங்க, அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ 5:30 மணிக்கு நீங்கள் வந்து ராமநாத சுவாமி டெம்பிளுக்கு போயிடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் 5:30 மணிக்கு ஆரம்பித்தா கூட நீங்கள் அந்த அக்னி தீர்த்தம் அதுக்கப்புறம் 22 தீர்த்தத்தெல்லாம் வந்து நீராடிட்டு சாமியை பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக வந்து 9 மணிக்கெலாம் நீங்கள் வெளியே வந்துடலாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடித்தோடனே ஒரு 10:15 to 12:15 இந்த 2 இடத்த மஸ்ட் விசிட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து ராமர் பாதம், செகண்ட் வந்து டாக்டர் ஏபிஜே மெமோரியல் பிளேஸு. ஸோ இது 2 விசிட் பண்ணிடுங்க.
அதுக்கப்புறமா வந்து நீங்கள் மெமோரியல் விசிட் பண்ணோடனே அங்கேருந்து 15 மினிட்ஸ் தான் ஹோலி ஐலாண்டு. அங்கே நீங்கள் 12:45 கூட நீங்கள் அங்கே இருக்கிற ஆக்டிவிட்டிஸ் ஆரம்பித்தா கூட 2 o'clock வரைக்கும் நீங்கள் செம்மையாக நீங்கள் விளாட்லாங்க. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் லஞ்சை முடிச்சுட்டு ஒரு 3:30 to 3:45 வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து தனுஷ்கோடிக்கு வண்டி விட்டுருங்க. ஸோ அந்த டைம் வந்து நீங்கள் தனுஷ்கோடி பார்க்கவே உண்மையிலே செம்மையாக இருக்கும். அந்த ஈவினிங் டைமில் உண்மையிலே பீச் எல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே செம்மையாக இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே வந்து ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணால் கூட ஒன்றும் இல்லை. ஸோ ஒரு 5:45 6 o'clock வரைக்கும் கூட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக தனுஷ்கோடியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் டைம் இருந்தால் வந்து அப்துல் கலாம் ஹவுஸ் போங்க. ஏன்னா வந்து 8 o'clock வரைக்கும் ஓப்பனிங்கில் இருக்குது, நைட் 8 o'clock வரைக்கும். ஸோ இந்த பிளான் தான் ஃபாலோ பண்ணணும்னு இல்லை, எனக்கு தெரிஞ்ச இதை பாசிபிள் பிளான். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச பிளான் கூட நீங்கள் கமெண்ட் லீவ் பண்ணலாம். இந்த வீடியோ இதோட எண்டுக்கு வந்துருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை தட்டுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வசந்த் ஜாஸ். நன்றி.